ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரிசையா மூவிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போற மூவியோட பேரு A Tale of Love and Loyalty. மூவிய பத்தி ஏதாவது சொல்லணும்னா இது ஹீரோவா இல்ல ஒரு வேலை வில்லனா இருக்குமோ நமக்கே டவுட் வர அளவுக்கு ரொம்ப ரொம்ப அரகென்ட்டா, அதே சமயம் ஓவர் பொசசிவா பிஹேவ் பண்ற ஒரு ஹீரோ. ஹீரோயின் கிட்ட அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்றான், அந்த அளவுக்கு கொடுமைக்காரனா அப்படின்னு கேட்டா அதான் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் ஒண்ணு இருக்கு. நல்ல பையனை இப்படி பிஹேவ் பண்ண வச்ச ரீசன் என்ன, இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்த ஸ்டோரி எப்படி போக போகுது, அடுத்து என்ன ஆக போகுதுங்கிறத ரொம்ப படபடப்பா சொல்லியிருக்க ஸ்டோரி தான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த மூவி. உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரியா அது இருக்க போகுது. சோ மிஸ்ஸே பண்ணாம எண்டிங் வரைய பாருங்க. இப்போ டைரக்டா மூவிக்குள்ள போயிடலாம். எடுத்ததுமே ஒரு கல்யாண சீன் தான். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இது வேற யாரும் இல்ல, நம்மளோட ஹீரோயின் தான். சூயா அவ பேரு. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஒரு விருந்து நடக்கிறதுக்கு ஹால்ல ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. சூயாவோட அக்கா மீயா, அவதான் அங்க கிரவுன் பிரின்ஸ கல்யாணம் பண்ணியிருந்தா. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம இருந்து கொஞ்ச நாள்லயே அக்கா புருஷனை கிரவுன் பிரின்ஸ் தெரிஞ்சதும் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த சூயாக்கும் யுவானுக்கும் தானே கல்யாணம் ஏற்பாடா இருந்தது. அந்த பொண்ணு வேற யார் கூடயோ ஓடி போக ட்ரை பண்ண, அதனால இளவரசர் யுவான் அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டான். இப்ப அதுக்குள்ள சூயா கிரவுன் பிரின்ஸையே கல்யாணம் பண்ணிக்க போறான்னு பேசிட்டு இருக்காங்க. இளவரசர் யுவான் தான் நம்ம ஹீரோ. வேகமா எந்திரிச்சு அங்க இருக்கிற டேபிள உடைச்சு நொறுக்கிட்டு யுவான் மாஸ்க் போட்டிருக்கதால அவங்களுக்கு யாருன்னே தெரியல. கோபத்தோட அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் ஏன் கிரவுன் பிரின்ஸ் இன்னும் ரூம்க்கு வரல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா சூயா. நம்ம ஹீரோயின் யாரோ உள்ள வர மாதிரி இருக்கு. யாரு யாருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இங்க கிரவுன் பிரின்ஸ் நேரா விருந்து நடக்கிற இடத்துக்கு போறான். உங்க பாத்தீங்களா, உங்களோட கல்யாண விருந்துல அந்த பிரின்ஸ் இருக்கான்ல யுவான், இந்த மாதிரி ஒரு கலவரத்தை பண்ணிட்டு போயிருக்கான். அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்ல கிரவுன் பிரின்ஸ் அமைதியா நின்னுட்டு இருக்கான். நீங்க பார்த்தா சூயாவோட கண்ணை மூடிட்டு இருக்கிறது நம்ம யுவான் தான். என்ன எனக்காக தான் வெயிட் பண்றியான்னு கேட்க சூயா அவனை தள்ளி விட்டுட்டு ஷாக் ஆயிடுறா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கேனா, கல்யாண ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கு சூயா. ஆனா யாருக்காக, வேற எவனோ ஒருத்தனுக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டு என் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம், அந்த அளவுக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணுமா? உனக்கும் எனக்கும் தானே கல்யாணம் நடந்திருக்கணும்னு சொல்லிட்டு, இதுக்கும் மேல நீ எனக்கு பண்ண ப்ராமிஸ் எல்லாம் கணக்குல வராதா? நீ எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணப்பட்ட பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு நம்ம லவ்வும் தானே பண்ணோன்னு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். இது கிரவுன் பிரின்ஸோட அரண்மனை. பிரின்ஸ் இங்க இருந்து போயிடுங்க, யுவான் இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இதுக்கெல்லாம் நான் பயப்படணுமா என்ன? சரி ஓகே, அவனுக்கு உன் அக்கா மேலதான் மீயா மேலதான் பாசம் இருக்கு. சோ உன்னை அவன் தொடவே மாட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து நான் உன்னை கூட்டு போயிருவேன். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதுவரை கல்யாண வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம யுவான் கிளம்பி போயிடுறான். சூயா பாத்துட்டு இருக்கா. கிரவுன் பிரின்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. என் அக்கா எனக்கு கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்த இந்த விஷயத்த நான் கண்டிப்பா காப்பாத்தியே தீருவேன். கவலைப்படாதீங்க, இதுக்கு நான் என்னைக்கும் வருத்தமும் பட மாட்டேன். உங்களுக்கும் என் அக்காக்கும் பிறந்த குழந்தைய நான் நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான். கிரவுன் பிரின்ஸ்க்கு அவனோட ஒய்ஃப் மீயா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டரும் ஒன்னு எழுதி வச்சிட்டு இருக்கா. அந்த லெட்டர்ல இங்க பாருங்க, சூயா தான் யுவானோட வீக்னஸ் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால நான் எப்படியாவது சூயாவை உங்க பக்கத்திலே இருக்கிற மாதிரி அவள் கொஞ்சம் பேசிடுறேன். அதனால அவங்க கூடயே இருப்பா. சோ யுவானோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு முடியல உங்களுக்குங்கிற காரணத்தினால நிறைய பிரின்ஸ் எல்லாம் உங்க ராஜா பதவிக்கு குறி வச்சிட்டு இருக்காங்க. கிரவுன் பிரின்ஸ் பதவி வேணும்னு சொல்லிட்டு. ஆனா யுவானோட சப்போர்ட் இருக்கும் போது உங்களால பாதுகாப்பா இருக்க முடியும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா. அந்த லெட்டரை கிரவுன் பிரின்ஸ் பயங்கரமா எரிச்சிடுறான், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. சூயாக்கும் அவங்க அக்கா என்ன லெட்டர் எழுதியிருக்கானா, என் குழந்தைக்கு இப்பதான் 1.5 வயசு ஆகுது. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்காவது என் குழந்தையோடய நீ இருக்கணும். இல்லனா எனக்கு நிம்மதியாவே இருக்காது. பிளீஸ் ஒரு 5 வருஷத்தை என் குழந்தைக்காக கொடுக்க முடியுமா? சிஸ்டர்ங்கிற முறையில நான் இது வரையும் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல அப்படின்னு எழுதிட்டு இருக்க. சூயா அவளோட லைஃபையே அக்காக்காக கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிருக்கா. இந்த 5 வருஷம் ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 5 வருஷம் ஆயிடுது. இந்த குட்டி பிரின்ஸ்க்கு 7 வயசும் ஆயிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து ஒரு பெரிய மினிஸ்டர் கூட சில பிரின்ஸ் எல்லாம் சேர்ந்து படையெடுத்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. சூயா பாக்குறா, வேலைக்கார பொண்ணு கிட்ட நம்ம குட்டி பையனை இளவரசனை நல்லபடியா பாத்துக்கோங்க, நான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னால குழந்தைக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நேரா அவ இப்ப கிரவுன் பிரின்ஸா இருந்தான்ல, இப்போ அந்த பையன் ராஜாவா மாறிட்டான். இப்ப நம்ம சூயா தான் மகாராணியா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. அவங்க வந்து நிக்கிறா. இல்லம்மா, நீ குழந்தைய கூட்டிட்டு இங்க இருந்து போயிடு, இல்லனா உனக்கும் ஆபத்தாயிடும். பிளீஸ், என்னால காப்பாத்த முடியாது, எனக்கும் வேற உடம்பு முடியாமலே போயிட்டு இருக்கு, இவங்கள நம்ப முடியாதுன்னு சொல்ல சூயா பாக்குறா. ராஜா நீங்க கவலைப்படாதீங்க, நான் யுவானுக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். 7 நாளைக்கு முன்னாடியே எழுதிட்டேன். கண்டிப்பா யுவான் வருவான்னு சொல்ல, 7 நாளா வரலனா கண்டிப்பா அவன் வரமாட்டான். இத்தனை 5 வருஷமா வராதவன் இப்படி இப்ப வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்க உள்ள வந்துட்டே இருக்காங்க. சூயா வேகமா குட்டி பிரின்ஸ கூட்டிட்டு அங்கிருந்து வெளியே ஓடலான்னு ட்ரை பண்ணிருக்கா. ஆனா அதுக்குள்ள கெட்டவங்க அட்டாக் பண்ணி கொல்றதுக்கு உள்ள வந்துடுறாங்க.
சூர்யா பயந்து நடுங்கிட்டே நிக்கும் போது அப்ப ஒரு உருவம் உள்ள வந்துட்டு இருக்கு நிறைய ஆளுங்களோட. அந்த இடத்துக்கு நம்ம யுவான், அதாவது நம்ம ஹீரோ வரதுக்குள்ள யுவானோட அசிஸ்டன்ட், அவன் பேரு சு, வந்து அங்க இருக்கிற அத்தனை பேரையும் அடிச்சு போட்டுட்டு, இளவரசே நீங்க உள்ள வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம யுவானும் வந்து உள்ள நிக்கிறான். இளவரசே நீங்க உள்ள வரலாம் அப்படின்னு கூப்பிட யுவான் நேரா ராஜாவை பாக்குறதுக்கு போயிடுறான். சூயா பாக்குறா. அசிஸ்டன்ட பார்த்து நீங்க சூ தானே அப்படின்னு கேட்க, ஆமா யுவான் பிரின்ஸ் வந்துட்டாரு, அவர் எல்லாத்தையும் மத்ததெல்லாம் பாத்துக்குவாரு, கவலைப்பட வேண்டான்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சூயா சொல்லிட்டு இருக்கா. யுவான் நேரா ராஜா கிட்ட போயிட்டு, என்ன இந்த 2 பிரின்ஸையும் நான் புடிச்சு வச்சுட்டேன், ராஜா முன்னாடி கொல்றது சரி கிடையாது, 2 பேரையும் தூக்கி போங்க, நம்ம விசாரிச்சு அப்புறமா கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரா ராஜாட்ட போறான். யுவானை பார்த்து அந்த ராஜா லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறான். யுவான் போய் அவன் கழுத்தை நெரிச்சு, என்னையா லைட்டா பயமா இருக்கு போல, உடம்பு முடியாம இருக்கு, எப்படி நீ இன்னும் ராஜாவா இருப்ப, அடுத்த ராஜா பதவியை யாருக்கு கொடுக்க போற, உன் பையனுக்கா, உன் பையனுக்கு ஒரு வேலை கொடுத்தா நான் அவனை கொல்லாம இருப்பேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்க, கொல்லணும்னு நினைச்சிருந்தா இந்நேரம் நீ கொண்டு வந்திருக்கணும், கொல்ல மாட்ட அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்கான். யுவான் வேகமா அவனோட கழுத்துல ஒரு வாளை வச்சுட்டு, அப்படியா என்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் போல அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஆனா நான் எதுக்காக உன்னை வந்து காப்பாத்துறேன், எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு யுவான் மறுபடியும் கேக்குறான். சூயா மட்டும்தான் அவனோட வீக்னஸ், சூயாக்காக தான் திரும்ப வந்திருக்கான். சூயா அவளோட அரண்மனையில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எப்படியும் யுவான் என்ன தேடிதான் வருவான், ஒருவேளை நான் இன்னைக்கு அவனை தேடி போகாட்டி இன்னைக்கு காப்பாத்தினவன் நாளைக்கே இதை இதுக்கவும் செய்யலாம், அதனால நான் யுவானை போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு 5 வருஷத்துக்கு அப்புறமா அவளோட லவர் யுவானை பாக்குறதுக்கு சூயா கிளம்புறா. அவ போகும்போது பாரு, ஏற்கனவே இளவரசர் கோவமா இருப்பாருன்னு இந்த பொண்ணு வந்து அழக காட்டி மயக்கிறதுக்காக வரான்னு ஆளுக பேசிட்டு இருக்காங்க. எதையும் சூயா கண்டுக்கவே இல்ல. நேரா உள்ள போறா. அவ அப்படியே தயங்கிட்டே நிக்கிறத பாத்துட்டு, இவ்வளவு தூரம் வரதும் வந்துட்ட, பேசாமலே இருந்தா நான் என்ன நினைக்கிறது அப்படின்னு யுவான் கேட்டுட்டு இருக்கான். என்ன அன்கம்ஃபர்டபுள் ஆக்காத அப்படின்னு. ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. அதுல சூயாக்கும் யுவானுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும் போது, உன்னை யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் உன்னை கூட்டு போயிடுறேன் அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருக்கான். இல்ல, நான் என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்போதான் நான் மகாராணியா இருக்க முடியும், எனக்கு அதுதான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே போய் சொல்லியிருந்திருக்கா. இவள அவன் கம்ப்ளீட்டா மறந்துடணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அது அவனை பயங்கரமா ஹர்ட் பண்ணிருக்கு. அப்ப கிளம்பி போறவன் தான் இப்பதான் லெட்டர் எழுதியிருக்கா, எங்களை வந்து காப்பாத்து, நான் என்ன வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் யுவான் இப்ப மறுபடியும் திரும்ப வந்து சூயாவை காப்பாத்திருக்கான். சூயா கால்ல விழுந்து எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்ல யுவான் பக்கத்துல போறான். என்ன சூயா நன்றின்னு சொல்லி சமாளிக்க பாக்குற, என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு தானே லெட்டர்ல என்ன கூப்பிட்டு, எனக்கு என்ன வேணும், நீதான் வேணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா என்ன, எதுக்காக நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, சூயா கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. இல்ல அது வந்து பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. பிரின்ஸ் எல்லாம் தேவையில்ல, எங்க ட்ரெஸ்ஸ கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சூயா பாக்குறா, டென்ஷன் ஆயிடுறா. இல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கலட்ட போறியா, இல்ல இப்போ நேரா என் படையெல்லாம் கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு வெளியே போயிடவா அப்படின்னு கேட்க, சூயாவை போட்டிருக்க மேல் கோட்டை கலட்டுறா. கண்டினியூ பண்ணு அப்படின்னு வேணும்னே இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அடுத்த லேயர் ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு இருக்கா. இதுக்கும் மேல சூயாக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. பிரின்ஸ் மரியாதையா கூப்பிட்டு இருந்தவ பழைய மாதிரி, யுவான் வேணாண்டா ப்ளீஸ்டான்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இவ கெஞ்சுறத பாத்துட்டு அவனுக்கு மனசு அப்படி சாஃப்ட் ஆயிடுது. சரி இப்போ எனக்கு ஏதாவது மியூசிக் வாசிச்சு காட்டுன்னு சொல்ல, சூயா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நான் போய் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள யுவானோட அசிஸ்டன்ட் அங்க உள்ள வந்துடுறான். பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு உள்ள வர, எங்க சூயாவை அவன் பாத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிட்டு, அவ அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கால, அதனால சூயாவை ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறான் யுவான். இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு கத்த ஆரம்பிக்க பயந்துட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறான். சூயா பாத்துட்டு தள்ளி விட்டுட்டு இருக்கா. நான் போய் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு அவ பாட்டுக்கு நைட்டு ஃபுல்லா வாசிச்சுட்டே இருக்கா. யுவான் அமைதியா இருந்து இதெல்லாம் பாத்துட்டே இருந்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில யுவான் கிட்ட வந்துடுறான். என்ன பாஸ் இது, சூயா ராஜாவோட ஒய்ஃப், அவங்களை எதுக்கு நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க, இந்த உலகத்துல எவ்வளவோ அழகான பொண்ணுங்க இருக்காங்க, அதுல எந்த பொண்ணுனாலும் உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்கன்னு சொல்ல, நீ வாய் மூடு, அந்த பொண்ணை வாட்ச் பண்ணு, அவகிட்ட யாரு பேசுறாங்க, அவ எங்க போறா என்ன பண்றான்னு எல்லாமே எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு யுவான் நேரா கிளம்பி வந்துடுறான். ஒரு பிரின்ஸ் வம்பு பண்ணிட்டு இருந்தான்ல, யுவான் வந்துட்டு போயிட்டு, இங்க பாரு என்கிட்ட எதுக்கடா சமாதானம் பேச ட்ரை பண்ற, எனக்கு அவ்வளவு நல்ல மனசுலாம் இல்ல, என் இமேஜே மோசமானது, உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அங்கேயே போட்டு தள்ளிட்டு யுவான் வெளியே வந்துட்டு இருக்கான். இங்க அதுக்குள்ள சூயாவை ராஜா பாக்குறதுக்கு கூப்பிட்டு இருக்கான். சூயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உன்னோட 5 வருஷம் டைம் முடிஞ்சிருச்சு, இன்னும் இதுக்கு மேல நீ இருக்கணும்னு அவசியம் இல்ல, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் சொன்னதால மட்டும் தான் யுவான் வந்து காப்பாத்திருக்கான், நான் இங்க இருந்து திருப்பி கிளம்பி போனா இந்த நாட்டுக்கே ஆபத்து வந்துரும் அப்படின்னு சூயா சொல்லிட்டு இருக்கா. அதுக்காக எல்லா பிளேமையும் மேல போட்டுக்காத, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பத்திரமா நல்லா ஆயிரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ராஜா அவள அங்கிருந்து அனுப்புறான். சூயா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. ராஜா ரொம்ப நாள் ஆகாது, சீக்கிரமா அந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும், விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் தனியா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்.
சூர்யா நேரா குழந்தைய அதாவது கிரவுன் பிரின்ஸ கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு தளபதி லூ அப்படிங்கிறவளோட பொண்ணு ஒருத்தி வந்திருக்கா. இந்த தளபதி தான் மத்த பிரின்ஸுங்க கூட சேர்ந்து ராஜாக்கு எதிரா படைய திரட்டினது. ஆனா அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்ல. தளபதியும் ரொம்ப திமிரு பிடிச்சவன், படபலம் இருக்கதால அவன் பொண்ணும் அதுக்கும் மேல திமிரு பிடிச்சவ போல. சூர்யாவை ரொம்ப மட்டமா ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறா. என்ன பேரரசி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேட்டுட்டு இருக்க. சூர்யா பாக்குறா, இதுக்காக இந்த இடத்துக்கு வரணும், இது என் பர்சனல் ஸ்பேஸ், இங்க வர வேண்டான்னு சொல்ல, என்னையா வரக்கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு அந்த லூ தளபதியோட பொண்ணு சூர்யாவை அடிக்கிறதுக்கே போயிடுறா. கரெக்டா அந்த இடத்துக்கு யுவான் வந்துடுறான். யுவானை பார்த்ததும் தளபதியோட பொண்ணுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இந்த யுவான் இருக்கான்ல, இருக்கதுலே ஸ்ட்ராங்கான இளவரசன் அவன் தான். அவன் நம்ம கூட இருந்தானா கண்டிப்பா நம்மளால பெரிய ஆளா வர முடியும். சோ அவனை நீ பார்த்தனா அவனை கரெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணுன்னு பெத்த அப்பாவே ஐடியா கொடுத்திருக்காரு. அதனால அங்க உள்ள வந்ததும் நீங்களா அப்படின்னு ஒரு பெரிய வணக்கத்தை போட்டுட்டு, உங்களை மாதிரி ஒருத்தர் எங்க கூட இருந்தாருன்னா அடுத்த ராஜாவா வரதுக்கான முழு தகுதி உங்களுக்கு தான் இருக்கு. எங்க அப்பாவும் மத்தவங்களும் உங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்ல, அப்படியா நிஜமாவே ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு வேணும்னே நம்ம சூர்யாவை வெறுப்பேத்துறதுக்காக யுவான் அத தளபதி பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். இந்த பொண்ணு எப்படி எல்லாம் இருக்கா பாரு, உனக்கு என்னமா வேணும்னு கேட்க தளபதியோட பொண்ணு நான் பேரரசி ஆகணும் அதான் எனக்கு வேணும்னு சொல்றா. சூர்யா பாத்தியா எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் இருப்பாங்க போல, ஒண்ணு மாதிரியே இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் நோண்டிட்டு இருக்கான். போய் எனக்கு ஏதாவது கேக்கு சாப்பிட எடுத்துட்டு வா சூர்யான்னு சொல்ல, உடனே அவளும் கிளம்பி போயிட்டு இருக்கா. அவ கேக்கெல்லாம் கொண்டு வரதுக்குள்ள வேணும்னே யுவான் தளபதியோட பொண்ண மடியில உட்கார வச்சுக்கிறான். என்னம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, மடியில கூட உட்கார மாட்டியான்னு கேட்க, இல்ல பரவாயில்ல நான் ரெடி தான் அப்படின்னு தளபதி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. சூர்யா அங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டே இந்த கேக்கு கொடுக்குறா. என்னது வருங்கால ராஜாவும் மகாராணியும் உட்கார்ந்துட்டு இருக்கோம், சும்மா கேக் அணிட்டுற, மண்டி போட்டு நடந்து வந்து கேக்கு கொடு அப்படின்னு நம்ம யுவான் சொல்ல, தளபதியோட பொண்ணும் மண்டி போட்றி, அறிவில யார பார்த்து முறைச்சிட்டு இருக்க, இவர் மட்டும் இல்லன்னா நேரம் நம்ம எல்லாருமே செத்து போயிருப்போம்னு சொல்ல, சூர்யா அமைதியா மண்டி போட்டிருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து பக்கத்துல வந்து அந்த கேக்க கொடுக்க யுவானுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அவ்வளவு வெறுப்பேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுத்து இருந்துட்டு செய்யறான். உடனே இந்த தளபதியோட பொண்ணும் கேக் எடுத்து யுவானுக்கு ஊட்ட, அவனும் அங்க இருந்து சாப்பிட, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சூர்யா கிளம்புறதுக்கு போயிட்டு இருக்கா. தளபதி பொண்ணு மறுபடியும் அங்க வந்துடுறா. ஏண்டி உனக்கும் உங்க அக்காக்கும் ஆனா எங்கேயோ மச்சம் இருக்குடி, ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் அவ கிரவுன் பிரின்ஸ கல்யாணம் பண்ணா, உடம்பு முடியாம லைட்டா போறது தெரிஞ்சதுமே அடுத்து ஒன்ன கோத்து விட்டுருக்கா பாரு. ஆனா ஒன்னு மாதிரி ஒரு பொண்ணு கோத்து விட்டு வேற யாரு பக்கமும் ராஜாவை திரும்பி பார்க்க விடாம பண்ணால, அப்போ உங்க அக்காக்கு என்னெல்லாம் ட்ரிக்ஸ் தெரியுமோ அதெல்லாம் உனக்கும் தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு ரொம்ப மட்டமா பேச ஆரம்பிக்கிறா. இதுவரையே சூர்யா அமைதியா கேட்டிருந்தவ அக்காவை பத்தி தப்பா பேசுனதும் பலார்னு அற விட்டுடுறா. இவ அறையிறத பாத்துட்டு நம்ம யுவானே பயந்து போயிடுறான். சூர்யாவா இது அப்படிங்கிற மாதிரி, என்னை பத்தி என்ன வேணா பேசு, என் அக்காவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது, நான் வந்து உன்னை உயிரோடயே விட மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு. நீ என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கியா, நீ வெறும் ரீப்ளேஸ்மெண்ட் தான். யுவான் அடுத்து வேற யாராவது பெரிய ஆளுங்களோட பொண்ணு கிடைச்சா அவங்க கூடயும் இப்படிதான் பேசுவான்னு யுவானை திரும்பி பார்த்து, ராஜா ஆயிட்டா எல்லாமே ஸ்மூத்தா போகும் நினைச்சிட்டு இருக்கியா, பிரச்சனை எதுவுமே வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. பாத்தீங்களா நீங்க இருக்கீங்கன்னு கூட மரியாதை இல்லாம என்னையே இந்த பொண்ணு அடிச்சுட்டான்னு சொல்ல, ரீப்ளேஸ்மெண்ட் தான் நான் உன்ன சொன்னா, ஆனா அவ சொன்னது உண்மைதான், நீ நிஜமாவே ரீப்ளேஸ்மெண்ட் தான் அப்படின்னு அங்க இருந்து யுவான் கிளம்பி போயிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ பக்கத்துல வந்து டார்ச்சர் பண்ண, இந்த பொண்ணு மகாராணிய மரியாதை இல்லாம பேசிட்டு என் கண்ணு முன்னாடியே ராஜாவை வந்து கவுத்து விடுறதுக்கு என்னெல்லாம் வழின்னு யோசிச்சா, இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, மூக்க விட்டணும் இந்த பொண்ணுக்கு முதல்ல, அடுத்து முட்டிய உடைக்கணும்னு சூ ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அதெல்லாம் போய் நிறைவேத்துங்கன்னு யுவான் சொல்ல, தளபதியோட பொண்ணு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. சூர்யா நேரா குட்டி கிரவுன் பிரின்ஸ் தூங்குறத பாத்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, தளபதியோட பொண்ண பெரிய பெஞ்ச்ல படுக்க வச்சுதான் தூக்கிட்டு போனாங்களாம், அந்த அளவுக்கு அவ கதி அதோ கதி ஆயிடுச்சான்னு சொல்ல, சரி நீ வெளியே போ அப்படின்னு சூர்யா சொல்லிட்டு இருக்கா. நான் கிரவுன் பிரின்ஸோட இருந்து அவனை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ராஜா கிட்டையும் இன்னைக்கு கிரவுன் பிரின்ஸ் கூட தான் சூர்யா தங்கிட்டு இருக்காங்களான்னு சொல்ல, நான் அவளை போய் பாத்துட்டு வரேன்னு ராஜா ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிக்கிறான். சூர்யா அங்க கிரவுன் பிரின்ஸ் ஒரு பக்கம் படுத்துட்டு இருக்கும் போது ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் நின்னுட்டு புக்கு படிச்சுட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு யாரோ சைட்ல நிக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தலையில இருந்து ஹேர்பின் எடுத்து வேகமா குத்துறதுக்கு போக, அந்த பக்கம் நிக்கிறது வேற யாரும் இல்ல, யுவான் தான். அப்படியே அவ கையில இருந்து ஹேர்பினை வாங்கிட்டு தலையிலே குத்தி விட்டுறான். சூர்யா பாக்க சாஃப்டா இருப்பா, ரொம்ப அழகா பெண்மையா இருப்பா, ஆனா ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சதும் ஹேர்பின் கழுத்துக்கு போதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சூர்யா கேட்டுட்டு இருக்கா. இங்க பாரு ஏன் பயப்படுற, செட்டியவே நான் தான் பாதுகாத்துட்டு இருக்கேன், அரண்மனையில நான் வரத்துக்குன்னு சொல்லிட்டு இடம் இல்லாமலா போகும், நான் ஏன் வந்திருக்கேன்னு உனக்கு தெரியல, எனக்கு வர வேண்டிய ரிவார்டு கொஞ்ச நாள் ஆச்சு, அத வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னாச்சு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கு, உன் ப்ராமிஸ் எல்லாம் மறந்துட்டியா, லெட்டர்ல என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எழுதி இருந்த தானே அப்படின்னு சொல்லிட்டு யுவான் இவ்வளவு மிரட்ட ஆரம்பிக்கிறான். சூர்யா பாத்துட்டு இருக்கா.
சின்ன பையன் பக்கத்து ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் இங்க இருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு சூர்யா திரும்பி பார்க்க யுவான் அவ கழுத்து பிடிச்சு அப்படி நெருக்க ஆரம்பிக்கிறான். எங்க திரும்பி பாக்குற, நான் இங்க நிக்கிறேன், நீ என்ன மட்டும் தான் பாக்கணும், வேற யாரையும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ராஜா கதவை தட்டி, இல்லம்மா நீ இங்க தங்கி இருக்கன்னு எனக்கு கேள்விப்பட்டேன், அதான் உன்னையும் பையனையும் பாத்துட்டு போலான்னு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கதவை தர அப்படின்னு கூப்பிட்டு இருக்க யுவான் பாக்குறான். டக்குன்னு வேகமா சூர்யாக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சூர்யா தடுத்து நிறுத்த பாக்குறா. அவனை போ சொல்லு, இப்பவே அவனை இங்க இருந்து போக சொல்லு அப்படின்னு யுவான் மிரட்ட ஆரம்பிக்க சூர்யா பாத்துட்டு இருக்கா. இல்ல ராஜா, நான் ட்ரெஸ் எல்லாம் சரியா பண்ணிக்கல, நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன், சோ நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல, இல்ல நான் பையனை மட்டுமாவது பாத்துட்டு போறேன் அப்படின்னு மறுபடியும் ராஜா சொல்லிட்டு இருக்காரு. யுவான் முறைக்க ஆரம்பிக்கிறான். இல்ல நீங்க போங்க, நாளைக்கு பாத்துக்கலாம், காத்தும் ஹெவியா இருக்கு, உங்க உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்னு சூர்யா சொல்லிட்டு இருக்கா. ராஜா வேற வழியே இல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான், என்ன பண்றதுன்னு தெரியாம. சூர்யா பாத்துட்டு இருக்கா. ப்ளீஸ் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யுவானை பார்த்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ஏன் என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கா என்ன, நீ ஏன் எனக்கு இப்ப கிஸ் பண்றன்னு யுவான் அவளை மிரட்ட, இவ தயங்கி தயங்கி பக்கத்துல வர்றத பாத்துட்டு என்ன பார்த்தா அவ்வளவு அருவருப்பான உருவம் மாதிரியா இருக்கு, தள்ளி போ அப்படின்னு சூர்யாவை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சூர்யா தனியா அழுதுட்டு இருக்கா. இங்க அடுத்த நாள் சூர்யாவும் குட்டி கிரவுன் பிரின்ஸும் ரூம்குள்ள வராங்க. அம்மா உங்க ஃபேவரட் கப்ல எதுக்குமா அந்த அங்கிள் காஃபி குடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்க, இதான் ஃபேவரட் கப்பான்னு சொல்லிட்டு யுவான் வேணும்னே அந்த கப்பை கீழே போட்டுட்டு இருக்கான். இத பாத்துட்டு லைட்டா கிரவுன் பிரின்ஸ்க்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு, யாரா அது இப்படி பிஹேவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யுவான் பக்கத்துல வந்துட்டு, என்ன கிரவுன் பிரின்ஸ் அப்படி காப்பாத்துற, என்கிட்ட இருந்து ஒருத்தங்களை உன்னால காப்பாத்த முடியுமா என்ன, நான் நினைச்சா எல்லாரோட கதியையும் உடனே முடிச்சிருவேன்னு சொல்ல, சின்ன பையன் அவன்கிட்ட எதுக்கு இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணும், வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பாத்துட்டு இருக்கா. ஆமா நான் ஒண்ணு சொல்லவா, கிரவுன் பிரின்ஸோட அம்மாவாவே இருந்தாலும் இத்தனை நாள் 3 வயசுக்கு மேல அவன் கூட படுத்து தூங்க கூடாது, அப்பதான் தைரியம் வளரும்ட்டு, நீதான் அவனுக்கு அம்மாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர சூர்யா வேகமா கத்தி அவன் வார்த்தையை ஸ்டாப் பண்றா. கிரவுன் பிரின்ஸ்க்கு அவ சித்திங்கிற விஷயம் தெரியாது போல, அதனால மிரட்டி அங்க இருந்து கிரவுன் பிரின்ஸ வெளியே அனுப்பிட்டு இருக்கா. யுவான் பாத்துட்டு இருக்கான். ஆமா என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, நீ அந்த குழந்தையோட அம்மா நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்க, நான் தான் அந்த குழந்தையோட அம்மான்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றா. கல்யாணம் ஆயிட்டு உனக்கு 5 வருஷம் ஆகுது, 7 வயசுல குழந்தை இருக்கு, எப்படி சூர்யா ஸ்பெஷல் கிஃப்டா என்ன அப்படின்னு யுவான் நக்கல் பண்ணிருக்கான். இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும், உனக்கு வேற வழியே இல்ல, ராஜாவும் புருஷன் தானே, இன்னைக்கு நான் தான் ராஜா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். சூர்யாவை கூட்டு போயிட்டு, இன்னைக்கு நான் குளிக்க போகணும், என் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறான். சூர்யாக்கு வர வழியே தெரியல, அவளும் கோஆபரேட் பண்ணிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. யுவான் குளிக்க ஆரம்பிக்கிறான். சூர்யா அவனுக்கு பக்கத்துல கையெல்லாம் மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி மசாஜ் பண்ணா ஒரு நாள் ஃபுல்லா டயர்டான கை கூட சரியா போயிடும், நீ தானே என்கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு சூர்யா பழைய ஞாபகத்துல சொல்ல ஆரம்பிக்க யுவான் பாக்குறான். ஓ என்னை பத்தி நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். போயிட்டு என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா, நீ உன் ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிரு அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சூர்யா அங்க இருந்து கிளம்புறா. இவ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது சோவும் அங்க வந்து ஒயின் கொடுக்குறான். இது அவர் உடம்புக்கு நல்லது இல்ல மேடம், ஆனா நாங்க சொன்னா கேட்க மாட்டாரு, குடிச்சிட்டே இருக்காரு, குடிக்காம அவரால் நைட்டு தூங்கவே முடியறது இல்ல, நீங்க தான் அவர் எப்படியாவது கம்மியா குடிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்ல, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோயா உள்ள போறா. யுவான் கிட்ட இந்த ஒயின்லாம் ரெகுலரா குடிக்கணுமா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, நீங்க பெரிய மகாராணி தான், ரொம்ப பெரிய ஆள் தான், அம்மா அது என்ன குட்டி பவுச்சு தலைவாணி கீழே வச்சு தூங்கிட்டு இருக்க, இது யாரு ராஜா கொடுத்ததா அப்படின்னு கேட்டு முறைக்க ஆரம்பிக்க, என் அக்கா சாகுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்தது, இது இருந்தா எனக்கு பாதுகாப்பா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாதுகாப்பா, கத்தியில இருந்து இது உன்னை பாதுகாக்குமா என்ன, என்ன மாதிரி உன்னை பாதுகாக்குமா என்ன, ஒயினை ஊத்து அப்படின்னு சொல்ல சூயாவும் ஒயின் ஊத்திட்டு இருக்கா. அந்த பவுச்ச வேகமா அவன் ஒளிய வச்சுக்கிறான். சூயா அந்த ஒயின் எடுத்து பக்கத்துல வரும்போது டக்குனு இவ கைய புடிச்சு இழுக்கிறா. ஒயின் அப்படியே அவன் மேலேயே கொட்டிடுது. சாரி சாரி அப்படின்னு சூயா சொல்லிட்டு இருக்க. ஏன் ரொம்ப அப்படின்னு பார்த்தாலே பதறிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்ப எனக்கு நீ முத்தம் கொடுத்தே ஆகணும், என் பக்கத்துல வா அப்படின்னு சூயாவை அவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். சூயா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்ப நீ எனக்கு கிஸ் பண்றியா இல்ல ராஜாவோட ரூமுக்கு நேரா போயிட்டு அவன் முன்னாடி நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணிக்கலாமான்னு இவ்வளவு மிரட்ட ஆரம்பிக்கிறான். சூயா பயந்து போயிட்டு இவனுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில சூயா அங்க இல்ல போல. அப்படியே உட்காந்துட்டு யுவான் அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். எங்க போனா சூயான்னு, ராஜாவை பாக்கிறதுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னது இவனுக்கு கடுப்பா இருக்கு. நான் எனக்கு ஒண்ணு கொல்ல போறேன்னு ஒரு குரல் கேக்குது. யுவான் திரும்பி பார்த்துட்டு லைட்டா கையை முறுக்கி சைட்ல தள்ளி விட்டுட்டு இருக்கான். குட்டி பிரின்ஸ் தான் கையில கத்தியோட வந்துட்டு இருக்கான். என் அம்மா அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாடா சண்டை போட்டு பாடுறா அப்படின்னு குட்டி பிரின்ஸ ஒரே கையிலேயே தூக்கிட்டு யுவான் கேக்கேன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். சூயா அங்க வரா. போயிட்டு வேகமா கிரவுன் பிரின்ஸ காப்பாத்த ஆரம்பிக்கிறா. சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மன்னிக்கணுமா, ஆனா அவன் பண்ற அலும்பு அட்டூழியம் அதிகமாயிட்டே இருக்கேன்னு சொல்ல, இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அசிஸ்டன்ட் நேரா ராஜாட்ட போயிட்டு, நேத்து நைட்டு சூயாவோட ரூம்லயே இந்த யுவான் ஸ்டே பண்ணது மட்டும் இல்லாம இன்னைக்கு கிரவுன் பிரின்ஸையே கொல்றதுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ராஜா அமைதியா பாத்துட்டு இருக்கான்.
இங்க பக்கத்துல கிரவுன் பிரின்ஸ் கூப்பிட்டு வேலைக்கார பொண்ணு கிட்ட விட்டு அவர் அங்கிள் என்ன டிஸ்டர்ப்லாம் பண்ணலமா, சும்மா நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் அங்க இருந்து அமுச்சு விட்டுட்டு இருக்கா. கையில ஏதாவது அடிபட்டுருச்சா, கத்தி எல்லாம் ஆபத்து வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சூயா கேட்டுட்டு அங்க பக்கத்துல யுவான் பக்கத்துல போயிட்டு இருக்கா. எதுக்காக இன்னொரு ஆம்பளை நீ தொட்டு பாக்கிறதுக்கு போற, இது தப்பு இல்லையா அப்படின்னு யுவான் கேட்க, ஏதாவது அடிபட்டுச்சான்னு பாக்கதான் வந்த அப்படின்னு சூயா சொல்லும் போதே ராஜாக்கு உடம்பு முடியலன்னு தகவல் வருது. உடம்பு முடியலன்னா செத்தா போயிட்டான் அப்படின்னு யுவான் கத்த ஆரம்பிக்கிறான். சூயா ராஜாவை பாத்துட்டு வரேன்னு கிளம்பி போறா. என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல ஒரு மாதிரி ரேஷஸ் மட்டும் வந்துருச்சு, வேற எதுவும் இல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ரேஷஸ் வந்துருச்சா, மருந்துல ஏதாவது பாதிப்பு இருக்குமோ, நான் என்னன்னு போய் செக் பண்ணிட்டு வரேன். ராஜா, உங்க கழுத்துல ஏன் பிளேடோட சிம்பிள் இருக்கு, மத்த எல்லா பிரின்ஸையும் ஜெயில போட்டாச்சு, அப்ப யுவான் தான் உங்க கழுத்துல கத்தி வச்சுட்டாரா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜா ஒரு சீனை போட்டுட்டு இருக்கான். உடனே அங்க இருந்து கிளம்பி சூயாவும் வெளியே போயிட்டு இருக்கா. அங்க வர அசிஸ்டன்ட், என்னடா நீங்க கழுத்துல இருக்க காயத்துக்கு மருந்தே போட மாட்டேங்கிறீங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சூயா மேடம் அதை பாக்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்க ஆசைப்பட்டீங்க போல, ராஜா நீங்க அவங்க மேல பயங்கரமா பாசம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கான். ராஜா அவனோட இன்னொரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, இவன் உயிரோட இருக்க கூடாது, ஓவரா பேசுறான், அவனை கொன்னு போடு அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி அந்த ஆளும் சரிங்க கொன்னு போட்டுறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் யுவான் கிட்ட சூ வந்துட்டு, எப்ப பாரு இவங்களோட ரூம்லயே இருந்துட்டு இருக்கீங்க, பேசாம உங்க ரூமே இங்க மாத்திக்கிட்டா என்ன, வெளியே நம்ம வீரர்கள்லாம் பயங்கர பதட்டத்துல இருக்காங்க, நீங்க ஆனா ராஜாவோட ஒய்ஃப் பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்களேன்னு கேட்க யுவானுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. எவ்வளவு தைரியம் தான் இன்னொரு வார்த்தை பேசினா உன் நாக்கு இருக்காது, என்ன சொல்ல வந்தேன்னு கேட்க, மங்க தளபதியில இருந்து மத்த பல ஆளுங்க தனித்தனியா ஆளுங்களை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேல படைகளை சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்ல, இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த இடத்துல அரண்மனை காவலர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு யுவான் விசாரிச்சுட்டு இருக்கான். சூயா அங்க வந்து நின்னுட்டு இருக்கா. யார் இது ஓட்டு கேக்குறதுன்னு கத்த, இல்ல இந்த பக்கமா வந்தே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு வெளியவே நின்னுட்டேன், நான் போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு அங்க இருந்து கிளம்புறா. யுவான் பாக்குறான். அப்ப சூ சொல்லிட்டு இருக்கான், அரண்மனை காவலர்கள் 8000 பேர் தான் இருக்காங்க, அவங்களையும் கூட்டிட்டு சண்டைக்கு போறோமான்னு கேட்க, நம்ம கிளம்பி சண்டைக்கு போறோம், ஆனா அந்த 8000 காவலர்கள் அரண்மனையை பத்திரமா பாத்துக்கணும், ஒருவேளை அதுக்கு கூட நம்ம சண்டை போட்டோம் அரண்மனையை கூட உங்களால பத்திரமா பாத்துக்க முடியலன்னா நடக்கிறதே வேற, ஒருத்தங்களையும் நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்ல, பயந்து போயிட்டு அசிஸ்டன்ட் இந்த விஷயத்த சொல்றதுக்காக கிளம்பி வெளியே போறான். அடுத்த நாள் யுவானுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக சூயா வரா. வந்துட்டு ஏதோ எழுதணும் போல, நான் இங்கு நல்லா கிரைண்ட் பண்ணுவேன், நான் கிரைண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சூயா பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கா. அடுத்து பார்த்தா டீ வேணும் அப்படின்னு யுவான் கேட்க, அதையும் ரெடி பண்ணி கொடுக்குறா. நீங்க பேரரசி தானே, விட்டா வேலைக்கார வேலைய நல்லா பாப்பு போல அப்படின்னு யுவான் அவ்வளவு முறைச்சு பாத்துட்டு இருக்கான். என்ன இப்படி வேலை பார்த்து என்ன அடிமையாக்க பாக்குறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சூயா போய் ஓரமா உட்காந்துட்டு இருக்கா. யோசிச்சு பாக்குறா. வந்ததுல இருந்து ஹார்ஷா மூஞ்ச வச்சுட்டு பேசுறானே தவிர ஒரு செகண்ட் கூட எனக்கு கெட்டது நடக்கணும்னு அவன் நினைக்கவே இல்ல. அந்த பாசம் அவனை விட்டு எங்கேயுமே போகல. நான் ஒரு வேலை அவன் கிட்ட நான் உன்னை ஏமாத்தலங்கிற உண்மையை சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப சொல்றா, என் அக்கா எனக்கு கொடுத்தாங்கல்ல இந்த குட்டி பவுச்சு, பில்லோ கீழே வச்சிருந்தேன்ல, அது காணோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. யுவான் பாக்குறான். கிஃப்டா கொடுத்தத யாராவது திரும்ப வாங்கிப்பாங்களா அப்படின்னு கேக்குறான். நல்லபடியா வச்சிருந்தனா பத்திரமா வச்சிரு, நான் போய் உனக்கு டின்னர் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவ அங்கிருந்து கிளம்புறா. இன்னொரு பக்கம் ராஜா கிட்ட அசிஸ்டன்ட் பையன் வரான். ஊருக்குள்ள எத்தனை நாளைக்கு யுவானோட படைகள் இருக்கோ அத்தனை நாளைக்கு ராஜா உயிரோட இருப்பாரு, அவன் இருந்து போனாலே ராஜா உயிர் அதோ கதிதான் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு தயங்கிட்டே உண்மையை சொல்ல, ராஜாக்கு ஏற்கனவே யுவான் மேல இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. எவ்வளவு தைரியம் தான் எல்லாரும் அப்படி பேசுவாங்கன்னு அசிஸ்டன்ட்டையே அடிச்சிட்டு இருக்கான். இங்க யுவான் மறுபடியும் சாப்பிடுறதுக்கு வந்து உட்காடுறான். சூயா சொல்றா, இதுவரைய குட்டி பிரின்ஸ் தனியா சாப்பிட்டதே இல்ல, டெய்லி என் கூட தான் சாப்பிடுவாரு, அதனால இன்னைக்கும் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல குட்டி பிரின்ஸும் வரான். என்னடா என்னைய பார்த்தா அவனுக்கு அவ்வளவா பயமா இல்லையா அப்படின்னு யுவான் கேட்க, அம்மா நீங்க நல்ல அங்கிள்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிருக்காரு, வணக்கம் அங்கிள், நான் தப்பா ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு பக்கத்துல வந்து உட்காடுறான். குட்டி பையனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறா சூயா. யுவான் பாத்துட்டே இருக்கான் எப்ப எனக்கு எடுத்து வைப்பான்னு. அதே மாதிரியே யுவானுக்கும் சூப்பெல்லாம் எடுத்து ஊத்தி கிண்ணத்துல குடுத்துட்டு இருக்கா. அங்கிள் எங்க அம்மா கொஞ்சம் தான் மீன் சாப்பிடுவாங்க, சூப்ல இருக்க மீன்லாம் நீங்க சாப்பிடுங்கன்னு குட்டி பிரின்ஸ் சொல்ல, உங்க அம்மா மிச்சம் வச்ச மீதி எல்லாம் சாப்பிடுற ஆள் மாதிரி என்ன பார்த்தா தெரியுதான்னு கத்திட்டு இருக்கான். உடனே நம்ம சூயா பாக்குறா. அங்கிள்க்கு எப்பவுமே அதுல இருக்க ஃபிஷ் பிடிக்காது, சூப்பு மட்டும் தான் பிடிக்கும், அதனால அவர் சாப்பிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் ஞாபகம் இருக்கே அப்படின்னு யுவான் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க அடுத்து, நீங்க ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் சொல்ல, அப்ப இங்க என்ன அப்பான்னு கூப்பிட்டு பாக்கலாம் அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருக்கான். நான் ஏன் உங்களை அப்பான்னு கூப்பிடணும், எனக்கு தான் அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் திட்டிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம், சரி நானும் பாத்துட்டே இருக்கேன், உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு யுவான் சொல்ல, சூயா பாத்துட்டு இருக்கா. ஒருவேளை இந்த ராஜா மேல கோவம் இருந்ததுன்னா எப்பவோ இந்த பையனை கொண்டு இருந்திருக்கலாம், ஆனா யுவான் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. உடனே குட்டி பிரின்ஸ் பாக்குறான். எங்க அப்பாவை கொன்றுவீங்களான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழ ஆரம்பிக்கிறான். யுவானை நினைச்சு சூயா கண்ணுல கண்ணீர் வர, சூயாவும் அந்த ராஜாக்கு நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யுவான் தப்பா எடுத்துக்கிறான். அவனை பத்தி நினைக்காதுன்னு சொன்னலன்னு சொல்லிட்டு இவ கழுத்தை புடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். குட்டி பிரின்ஸ் ரொம்ப பயந்துற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு குட்டி பிரின்ஸ வேலைக்கார லேடியோட சூயா அனுப்பி வைக்கிறா.
ஆமா, இந்த உடம்பு சரியில்லாத ராஜா பரவாயில்ல, அவன் பையனாவது கொஞ்சம் வீரமா இருப்பான் போல, என்ன கொல்லணும்னு நினைக்கிறான், என் மேல அவனுக்கு கோவம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சூர்யா நான் குளிக்கிறதுக்கு தண்ணி ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறா. முக்கியமான இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் வந்து கூப்பிடுறான். சூர்யா சொல்றா, சரி ஓகே நீங்க போயிட்டு பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யுவான் அப்படியே ஒரு செகண்ட் திரும்பி நின்னு பாத்துட்டே இருக்கா. நீங்க வர வரைய நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. யுவான் சிரிச்சுட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அங்க பார்த்தா அந்த தளபதி ஒருத்தன் லூன் இருந்தான்ல, அவன் யாரோ ஒரு பிரின்ஸ் கூட உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நம்ம பிளான் போடணும், நம்ம எப்படியாவது இந்த ராஜாவை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. யுவான் கண்டுக்காம அங்கிருந்து வரும்போது அவன் இடுப்புல வச்சிருந்த சூயாவோட பவுச்சு கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் போறான். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த தளபதியோட ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிறான். இங்க மறுபடியும் யுவான் வரதுக்குள்ள சூயா பாத்துட்டு இருக்கா. என்ன இன்னும் ஆளை காணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. தூங்க போலாம் அப்படின்னு தூங்குறதுக்கே போயிடுறா. யுவான் அங்க வரான். அவளை பாக்குறான். அப்போ பழைய ஞாபகம் ஒண்ணு வருது. இந்த 2 பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தப்போ யுவானுக்கு ரொம்ப வயிறுல அடிபட்டு சாகுற நிலைமையில இருந்துப்பான் போல. அப்ப சூயா அங்க வந்து உன்னை எப்படி காப்பாத்துறது எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. நீ வேற ஏதாவது நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லா சம்பாதிக்கணும், அந்த பையன் நல்ல வேலை பார்க்கணும், படிச்சுட்டு வேலைக்கு போற பையனா இருக்க கூடாது, நல்ல போர் வீரனா இருக்கணும், அப்பதான் உன்னை அவன் காப்பாத்துவான் அப்படின்னு ஏதேதோ சொல்லி இருந்திருக்கான் யுவான். முடியாது, நீதான் வரணும் நீதான் வரணும்னு சொல்லிட்டு இவ கதறி அழுதுருக்கா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கான். சூயா அவனை பாத்துடுறா. இன்னைக்கு நைட்டு நீ வர மாட்டேன்னு நினைச்சிட்டேன், வண்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இந்த பவுச்சர் நீயே வச்சுக்கோ, கண்ட இடத்துல கீழே விழுது அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருக்கான். சூயா பாக்குறா. நான் பெல்ட்டோட வச்சு ஸ்டிச் பண்ணி தரேன், அப்புறமா இத போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல. சூயா நான் உனக்கு கேட்கவா, இதுக்கு மேல யார்கிட்டயுமே நீ காத்தல எல்லாம் விழாத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு யுவான் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் தளபதி கிட்ட மாட்டப்போ நடந்த சண்டையில அடிபட்டுருச்சு போல. அத சூயா கிட்ட காட்டிக்காம அவன் பிஹேவ் பண்ணிருக்க சூயா பாக்குறா. என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. தனியா உட்காந்து அவ பாட்டுக்கு ஒயின் குடிச்சிட்டே இருக்கா. ராஜா அங்க வரான். யுவான நினைச்சுதான் குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரியுது. அவங்க அக்காக்கு நினைவஞ்சலி வருது, அதான் அவ சோகமா இருக்கா. நினைவஞ்சலிக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனை பத்தி ஏன் யோசிச்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஒரு பக்கம் கடுப்பாயிட்டு இருக்கான். இங்க சூயா அடுத்த நாள் மறுபடியும் யுவான பாக்குறதுக்கு வரா. அவருக்கு இந்த பெல்ட்ல பவுச்சை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன், இது அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்ல அசிஸ்டன்ட் பாக்குறாங்க. உங்களெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு, வெளியே போங்க அப்படின்னு சொல்ல சூயா அந்த பவுச்சை மட்டும் கொடுத்துட்டு அங்கிருந்து வெளியே போயிட்டு இருக்கா. யுவான் உள்ளதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவளை பார்க்க விடக்கூடாதுன்னு சொல்லிருப்பான் போல. சோ அவனுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அப்ப கூட யாரும் பக்கத்துல விடவே இல்ல சூயாவை. சூயா ஒரு சூப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ராஜாவை பாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கா. ராஜா அவங்க அக்காக்கு அந்த நினைவஞ்சலி வருதுல, அதுக்காக விளக்கெல்லாம் அவனே கையால பண்ணிட்டு இருக்கான். சூயாவோட அக்காவை பாய்சன் தான் கொன்னுச்சுன்னு சொன்ன, அந்த பாய்சன் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு ராஜா கேட்க, அது எந்த இடத்துல யுவானோட அரண்மனை இருக்கோ அந்த வேலைக்காரங்கள்ட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். சூயா அத காதுல வாங்கிடுறா. அழுதுட்டே வந்து கிளம்பி போக ராஜா பாக்குறான். இந்த இன்ஃபர்மேஷனை நான் வேணும்னே தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். யுவான் அவன் காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு ரூம்ல இருக்கும்போது மறுபடியும் ஒரு அம்பு ஒண்ணு உள்ள வருது, அட்டாக் பண்ற மாதிரி. யாருன்னு வெளியே போய் தேடுங்க அப்படின்னு யுவான் ஆளுங்களை வெளியே அனுப்பிட்டு இருக்கான். யாரா அது நம்ம இடத்துக்குள்ளேயே அரண்மனைக்குள்ளேயே வந்தது அப்படின்னு யுவான் போய் பாத்துட்டு இருக்கும் போது சூயா கரெக்டா குட்டி இளவரசன் இருக்கானான்னு பாக்குறதுக்கு உள்ள வரா. யுவானை பாத்துடுறா. நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கணும், இங்க என்ன பண்ற அப்படின்னு யுவான் கேட்டுட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சூயா அவனையே கத்த ஆரம்பிக்கிறா. என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ, தப்பதான் நீதான் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. குட்டி இளவரசரை வேற காணோம், நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்க, நான் ஒன்னும் பண்ணல, தேடுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ராஜா இருக்கான்ல, அவன் தான் குட்டி இளவரசனை யாருக்கும் தெரியாம இந்த இடத்துல இருந்து கூட்டு போய் வச்சிட்டு இருக்கான். யுவான் பாக்குறான், குட்டி இளவரசனை நான் போய் காப்பாத்தணும், இல்லனா சூயா என் மேல சந்தேகப்படுவான்ட்டு யுவான் அடிபட்டு இருந்தாலும் பரவாயில்ல நான் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். குட்டி இளவரசனை மயக்கத்துல வச்சு எங்கேயோ கூட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க போற யுவான் வண்டிக்குள்ள அப்படியே பாஞ்சு போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். ஆனா அப்பயும் அவனை பின்னாடியே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வயிறுல ஏற்கனவே காயம் இருக்கு, இப்ப இன்னொரு அம்பும் பட்டுருது. அதோட வேகமா இளவரசனை மயக்கத்துல இருக்கவனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க சூயா வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. குட்டி இளவரசன் ஏஞ்சிடுறான். அங்கிள் என்னாச்சு, என்ன காப்பாத்திட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கேட்க, நான் உனக்கு காப்பாத்தினேனாவது உனக்கு தெரியுது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருக்கான். அங்கிள் நீங்க ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு சொல்ல, அப்ப என்ன அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த பையன் திருன்னு முழிக்கிறத பாத்துட்டு யுவான் சிரிக்கிறான். சரி சரி கூப்பிட வேணாம், ரொம்ப பயப்படாத, அங்கிள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சூயா நர்வஸா இருந்துட்டு இருக்கும் போதே ராஜா அங்க வந்துடுறான். இளவரசனை காணமா, என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டுட்டு சூயாவை கட்டி புடிச்சிட்டு, கவலைப்படாதமா சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க குட்டி இளவரசன் உள்ள ஓடி வந்துடுறான். வேகமா ராஜாவும் சூயாவும் குட்டி இளவரசனை கட்டி புடிச்சுக்க, ஃபேமிலி 3 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல, எனக்கு இங்க என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து நம்ம யுவான் கிளம்புறான். சூயா அவன் பின்னாடியே போலான்னு பாக்குறா. ஆனா ராஜா விட மாட்டேங்கிறான். அவ கைய புடிச்சு வச்சு அங்கேயே தடுத்து நிறுத்திடுறான். இன்னைக்கு ஃபுல்லா நீ குட்டி பிரின்ஸ் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. நம்ம ராஜா கைய புடிச்சிட்டு இருக்கான்.
வேகமா ஆனா சூயா இவர் தள்ளி விட்டுடுறா கைய. ஓகே ராஜா அப்படின்னு. யுவான மட்டும் வாடா போடான்னு சொல்லிட்டு அவ்வளவு உரிமையா கூப்பிடுறா. ஆனா இது வரையும் என்ன ஏங்கன்னு கூட கூப்பிட்டது இல்ல. ராஜாங்கிற மரியாதையான வார்த்தையை தவிர வேற எதையுமே கூப்பிட்டது இல்ல. ஏன் என் மேல மட்டும் இவ்ளோ வெறுப்ப காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம யுவானுக்கு ஏற்கனவே அடிபட்டு இருந்ததா, இப்ப இன்னும் அடிபட்டு வழியில துடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் இதுக்கு முன்னாடி யார் கடத்துறது குட்டி பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கும் ஆளுங்களை அனுப்பிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஆயம்மா தான் கடைசியா யாரு பாத்துக்கிட்டாங்களோ அந்த அம்மாவை தான் கடைசியா பார்த்தேன்னு சொல்லிட்டு குட்டி பிரின்ஸ் சொல்லிருப்பான் போல. அந்த விஷயம் ராஜாக்கு தெரியுது. ஆயம்மா வச்சு நான் தான் குழந்தைய கடத்தினேன், இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா பேர் கெட்டு போயிரும், ஆயம்மாவை கொண்டு போட்டுருங்கன்னு சொல்ல, சரிங்க அப்படியே பண்றேன்னு அசிஸ்டன்ட்டும் பயந்துட்டே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம குட்டி பிரின்ஸ் கிட்ட போயிட்டு சூயா உட்காந்துட்டு இருக்கா. நீ ஒன்னும் பயப்படல அப்படின்னு கேக்குறா. இல்லையே அங்கிள் இருக்காரு, அவர் என்ன காப்பாத்திடுவாரு, எனக்கு ஆபத்து வரதுக்கே விட மாட்டாரு அப்படின்னு சொல்ல சூயாக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கு. இவ யோசிச்சுட்டு இருக்கா, ஒருவேளை யுவான் ராஜாவாக போறான்னு ஊர் மக்கள் பேச பேச இந்த ராஜாக்கு அதனால பயங்கர கடுப்பா இருக்கு போல, வேற காரணமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறா. யுவானை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பிடணும், யுவானுக்கு ஆபத்து அதிகமாயிட்டே இருக்குன்னு யுவானை பாக்குறதுக்கு போறா. அவர் இன்னைக்கு பார்க்க மாட்டாரு, வெளியே போங்கன்னு ஆளுங்க சொல்ல சூயா அங்க இருந்து திரும்பி வெளியே போக ஆரம்பிக்கிறா. யுவான் அதுக்கு மேல பொறுக்க முடியாம எட்டி பாத்துடுறான். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் கூட பண்ணி பார்க்க மாட்டியா, உடனே கிளம்பிருக்கான்னு சொல்லிட்டு அவள உள்ள இழுத்துட்டு போறான். நீதான் என்ன சந்தேகப்பட்ட, குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டேன் போதுமா அப்படின்னு கேட்க, சாரி நான் உன்னை கூப்பிட்டுருக்கவே கூடாது, குழந்தைய காப்பாத்துறதுக்குன்னு இல்ல, அதுக்கும் முன்னாடியே நான் உன்னை கூப்பிட்டுருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன வர வர என் மேல கூட அக்கறை இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு யுவான் கேட்க, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை முதல்ல கூப்பிட்டே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ராஜா பதவிக்கு போயிடுச்சு அப்படின்னா குழந்தை காப்பாத்து வந்துரும், என் அக்கா குழந்தை காப்பாத்து வர்றது மட்டும் இல்லாம இந்த நாட்டுல எத்தனையோ குழந்தைங்க இருக்குங்க, எல்லாத்துக்கும் ஆபத்து வந்துரும்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பத்தி யோசிக்க மறந்துட்டேனே அப்படின்னு சூயா ஒரு செகண்ட் மனசுக்குள்ள நினைக்கிறா. இங்க நீ ராஜா ஆக போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு கேள்விப்பட்டேன், நாடே பரபரப்புல இருக்கு, இங்க இருக்காத, இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சூயா சொல்லிட்டு இருக்கா. போக முடியாதுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு இவன் யுவான் கேட்டு அவளை வெறுப்பேத்திட்டு இருக்கான். சூயா எப்படியாவது போயிரு, உன் உயிருக்கு ஆபத்து வரத்துக்குள்ள இங்க இருந்து போயிடு அப்படின்னு மனசுக்குள்ள தேடிட்டு, இங்க பாரு உன் அளவுக்கு எனக்கு பல ஆளுங்க இல்லாம இருக்கலாம், உன்ன மாதிரி பல பேர் என்னால கொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா என்கிட்ட சில ஆளுங்க இருக்காங்க, அவங்க குடுத்தினாலும் ரத்தம் வரும் அப்படின்னு சூயா சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா, மேடம்க்கு அவ்வளவு திமிர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவான் நீ முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல சூயா அங்க இருந்து அழுதுட்டே கிளம்பிட்டு இருக்கா. சூயாவை அன்னைக்கு அரண்மனைக்கு பாக்குறதுக்கு மறுபடியும் ராஜா வந்துடுறான். என்னம்மா ஒரு மாதிரி எப்ப பாரு டென்ஸ்டாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ஒரு குழந்தை எப்பவுமே சுதந்திரமா ஒரு வாழ்க்கையை வாழணும், ஆனா அது எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டே இருக்கு, என் அக்கா பிள்ளைய நினைக்கும் போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சூயா சொல்லிட்டு இருக்கா. ராஜா ஓவரா இரும ஆரம்பிக்கிறான். ஆமா நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டியிருக்கு, உன் பையனை பத்தி கவலைப்பட வேண்டியிருக்கு, நம்ம குடும்பத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு மறுபடியும் சூயாவை இவனோட ஒய்ஃபா மாத்திட்டே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சூயா ஆனா கைய மறுபடியும் எடுத்து விட்டுடுறா. ராஜா சில விஷயங்களை மறந்துடாதீங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம குட்டி இளவரசன் உங்களோட சொந்த பையன் அப்படின்னு சொல்ல ராஜாக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் நம்ம தான் கடத்திட்டோம், நம்மள சந்தேகப்படுறா போல அப்படின்னு நினைச்சிட்டு, என்ன என்னையே மிரட்டி பாக்குறியா, என்னையே சந்தேகப்படுறியா, என்னைக்காவது உன்னை எதிர்த்து நான் கேள்வி கேட்டிருப்பேனா, எனக்கு உடம்பு முடியலதான், ஆனா நான் செவடு கிடையாது, உன்னையும் யுவானையும் பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல, நான் உங்களையும் குட்டி இளவரசனையும் காப்பாத்துறதுக்காக என்னால எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டேன், அதை நான் கடைசி வரையும் எடுத்துட்டு இருப்பேன், ஆனா அதுக்காக என்ன நீங்க உங்க அடிமையாவோ இல்ல உங்க அந்தப்புறத்துல இருக்கிற பொண்ணுல ஒருத்தியாவோ நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பா இவர் சொல்லாம இவர் சொல்லிதான் அந்த ஆயமா கடத்திருக்கணும், வேற யாருமே ராஜாவோட பேச்ச மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சூயா நினைச்சிட்டு, எந்த காரணத்துக்காக இவர் இந்த அளவுக்கு மோசமா பிஹேவ் பண்ணும், சொந்த பையனே கடத்தி எதுக்காக டிராமா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. திடீர்னு அவளுக்கு யோசிச்சுட்டு இருக்கும் போதே யுவானை கொல்றதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் அவர் போட்டிருக்காரு அப்படின்னா யுவானை காப்பாத்துறதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூயா வேகமா கிளம்பி அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா. அடுத்து வேணா என்ன ஆபத்து வேணா குழந்தைக்கு வரலாம், ராஜா யுவான் மேல பழிய போடுறதுக்கு என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு குழந்தைய பாக்க போனா கரெக்டா அங்க ராஜா குழந்தை கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னமான்னு சொல்லிட்டு முகத்துல கைய வர வைக்க போறான், கழுத்தை தான் நெரிக்க போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு சூயா ஓடி போறா. குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் டயர்டா வேற இருக்கான், அதனால உங்க கூட இருந்து அவன் இன்னும் டயர்ட் ஆகாம நான் தனியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சூயா அவனை கூட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. இல்ல நான் தான் பாத்துக்குவேன் என் பையனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சூயாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 3 பேரும் இன்னைக்கு நம்ம ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடணும்னு ராஜா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அவங்க சாப்பிடும் போது யுவான் வந்துடுறான். ஃபேமிலி டின்னர் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணனா என்ன அப்படின்னு கேட்க, ஹை அங்கிள்னு சொல்லிட்டு வேகமா நம்ம குட்டி இளவரசன் ஓடி போயிடுறான். காப்பாத்தி கூட்டு வந்ததுல ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறான். மனா அங்கிள் கூட போய் விளையாட போறமா, அங்கிள் எனக்கு சண்டை போடலாம் கத்து கொடுப்பாரு தெரியுமா, செம்ம ஜாலியா இருக்கும் அவர் கூட அப்படின்னு சொல்ல சூயா பாக்குறா. சரி ஓகே நீ அங்கிள் கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே யுவான் அவள ஒரு மாதிரி திரும்பி பாக்குறான்.
ராஜா கூட நம்பாம தான் இங்க கூப்பிட வந்திருக்கா. ஆனா என் மேல அவளுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இருக்க எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு மறுபடியும் மாறிட்டே இருக்கு. அங்க இருந்து குழந்தைய கூட்டிட்டு போயிடுறான். ராஜா பாத்துட்டு இருக்கான். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா அவன் மேல நம்பிக்கை இருக்கு. சூயா என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்க சூயா எதுவும் சொல்லாம அமைதியா அங்க இருந்து போயிடுறா. அங்க யுவான் கூட குழந்தை விளையாடிட்டே இருக்கு. போதும் சண்டை கத்து கொடுத்தது, இன்னும் எவ்வளவுதான் கத்து கொடுப்ப அப்படின்னு சூயா நடுவுல வந்து சொல்லிட்டு இருக்கா. குழந்தை சாதா வீட்டு குழந்தை இல்ல, நாளைக்கு ராஜாவாக போற கிரவுன் பிரின்ஸ். அதனால இன்னைக்கே எவ்வளவுதான் தாக்குதலை தாங்குறான்னு அவனுக்கு பலப்படுத்திடணும். அப்பதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு நல்லா சொல்லி கொடுக்குறேன்னு 4 பக்கமும் போட்டு அடி அடி நடிச்சு நம்ம யுவான் இருக்கான்ல, அவன் கூட லைட்டா சண்டை போடுறதுலயே குழந்தை அங்கங்க போய் விழுது. ஆனா பாத்துட்டான். ஐயோ அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க வேகமா யுவான் கண்ணு சூயா பக்கத்துக்கு போயிருது. இதான் சாக்குன்னு எந்த இடத்துல யுவானுக்கு அடிபட்டு இருக்கோ வயிறுலயே அங்கேயே குத்திடுறான். நல்லா உங்க அப்பனுக்கு தப்பாம திருட்டுத்தனத்தோட பிறந்திருக்கடா, நீ பொழைச்சுக்குவ, கவலையே படாதன்னு யுவான் சொல்ல, சாரி அங்கிள், நீங்க அங்க மட்டும் தான் வீக்கா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் அங்க குத்திட்டேன் அப்படின்னு சொல்ல சூயா பாக்குறா. நீ இப்போ அசிஸ்டன்டோட சேர்ந்து ஒரு ரூம்க்கு போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பி, நான் போய் யுவான் அங்கிளுக்கு மருந்து போட்டு வரேன் அப்படின்னு உள்ள கூட்டு போறா. மறுபடியும் குத்துனதுல ரத்தம் வர ஆரம்பிக்குது. சூயா அந்த காயத்துக்குலாம் மருந்து போட்டுட்டு இருக்கா. யுவான் அவளே குறுன்னு பாத்துட்டு இருக்கான். கரெக்டா அப்பதான் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் எப்ப பாத்துக்கிட்டாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. சூயா ஒரு தடவை பெரிய காட்டுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கா, நிறைய ஆளுங்களோட தான். ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சூயா அந்த இடத்துல பத்திரமா விட்டுட்டு மத்த காவலர்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வர மேடம்னு கிளம்பி போறாங்க. அந்த சமயம் பார்த்து யுவானுக்கு ஏதோ அடிபட்டு இருக்கும் போல. சூயாவோட வாயை பொத்தி, எனக்கு மட்டும் இப்ப மருந்து போட்டு சரி பண்ணி விடல, உன்னை இங்கே கொன்றுவேன்னு மிரட்டிட்டு இருக்கான். சூயா காயத்தெல்லாம் பார்த்ததே இல்லையா, பயந்து நடுங்குறா. ரத்தத்தை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மருந்து போட்டுட்டு இருக்கா. அப்பாவியா இருப்பா போல, இந்த பொண்ணு எது சொன்னாலும் கேக்குறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் அவன். இவ பேரை கேட்டதுமே ஓ இந்த பொண்ணுதான் எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணப்பட்ட பொண்ணாங்கிறதையும் யுவான் அப்பவே கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா சூயாக்கு அந்த விஷயம் தெரியல, என்கேஜ்மெண்ட் பண்ணப்பட்ட பையன் இவன் தான் அப்படின்னு. இப்பெல்லாம் என்ன காயத்தை பார்த்து உனக்கு பயமே இல்ல போல அப்படின்னு கேட்க சூயா வேணும்னே இறுக்கமா கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கா. சூயா உயிரோட வாழ ஆசை இல்லையா அப்படின்னு யுவான் கேட்டுட்டு இருக்கான். ஏன் இல்ல, அதெல்லாம் நிறைய இருக்கு, அதான் எனக்கு ஒண்ணும் ஆகாதுங்கிற ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னு சூயா சொல்லிட்டு இருக்கா. யுவான் அவளோட கையை பிடிச்சுக்கிறான். ராஜா மேல இல்லாத நம்பிக்கை என் மேல உனக்கு இருக்கு, அது ஏன் நீ முன்னாடியே என்கிட்ட காட்டவே இல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. சூயா எதுவும் சொல்லாம அவனையே சிரிச்சு பாத்துட்டு இருக்கா. அவனும் சிரிக்க ஆரம்பிக்க கரெக்டா குட்டி பிரின்ஸ் அப்ப உள்ள வந்துடுறான். அம்மா இங்க பாருங்க, அங்கிள் கூட நான் மறுபடியும் விளையாட போறேன்னு சொல்ல யுவான் பாக்குறான். ஏண்டா குழந்தைய கூட்டு போனா கொஞ்ச நேரம் விளையாட வைக்க கூட தெரியாதா, உள்ள உன்னை கூட்டு வந்துருப்பியான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். யுவானும் பிரின்ஸும் மறுபடியும் வெளியே போறாங்க. சண்டெல்லாம் பிராக்டிஸ் பண்றக்க சூயாவும் அதுல சேர்ந்துக்கிறா. 3 பேரும் நல்லா ஜாலியா ஓடி புடிச்சு அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க. ராஜா அந்த பக்கமா வரான். இப்பதான் அவங்கள பாக்கதான் ஒரு குடும்பமா தெரியுது, நான் ஏதோ தனி ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சூயா அங்க மறுபடியும் யுவான பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கா. நான் ராஜாவை விட உன்னதான் நம்புறேன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சூயா மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த குழந்தை என் கூட இருந்தாதான் பாதுகாப்பா இருக்கும் நீ நினைச்சு அனுப்பியிருக்க, அப்போனா ராஜா மேல உனக்கு எந்த அளவுக்கு பாசமே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது. சூயா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, என்ன இனிமேலாவது ஒரே ஒரு தடவை நம்புவியா அப்படின்னு யுவான் கேட்டுட்டு இருக்கான். இல்ல நம்ப மாட்டேன், ஏன்னா நான் ஏற்கனவே உன்னை கூப்பிட்டுட்டு பயங்கர வருத்தத்துல இருக்கேன், என்னோட நம்பிக்கை உன்னோட சாவுக்கு காரணம் ஆயிடக்கூடாது, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யுவான் வேகமா அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். உன்னை நான் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிட்டேன், சாரி சூயா, ஆனா என்ன பண்றது, உனக்காக உயிரை விடுறதை தவிர எனக்கு வேற எந்த வழியுமே தெரியல, என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதுவரைய துரத்து பண்ணாலும் நான் போயிட்டேன், ஆனா இனிமே நீ என்னை எப்படி துரத்தினாலும் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருக்கான். அங்க அசிஸ்டன்ட் வந்துடுறான். அங்க கெட்டவங்க எல்லாம் நம்ம கூட சேர்ந்து நம்மள தாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொல்ல சரி பாத்துக்கலாம் அப்படின்னு யுவானும் சொல்லிட்டு இருக்கான். இங்க ராஜாவை பாக்குறதுக்கு தளபதியோட பொண்ணு ஒருத்தி இருப்பாள்ல, அப்ப அடிபட்டு பாதியோட காயத்தோட போனவ இப்பதான் சரியாயி ராஜாவை பாக்குறதுக்கு வரா. நானும் நீங்களும் கை கோத்துக்கலாம், நம்ம 2 பேரும் கை கோத்தாதான் இது யுவானை அழிக்க முடியும், யுவானை அழிச்சா மட்டும்தான் உங்க பதவி ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்ல, நீ யாரு எனக்கு ஹெல்ப் பண்றது, உங்க அப்பனை நான் எப்படி திருப்பி விடுறேன் பாருன்னு சொல்லிட்டு தளபதியோட பொண்ண கொன்னே போட்டுடுறான் அந்த இடத்துலயே. நாயே அன்னைக்கு எவ்வளவு தைரியம் தான் சூயாவை அரைகிறதுக்கு போயிருப்ப, எவ்வளவு தைரியம் உனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறந்து போய் கிடக்குறா. அவளை எட்டி உதைச்சிட்டு சூயா மட்டும்தான் எனக்கு மகாராணி, வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். எங்க யுவானுக்கும் தெரிஞ்சிருது நீங்க தான் கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழி போட்டுட்டு அந்த தளபதியோட பொண்ணை கொன்னுட்டாங்க, கண்டிப்பா நம்ம கிட்ட மோதலுக்கு வர ஆரம்பிப்பாங்கன்னு சொல்ல, நீ என்ன பண்ற, பாதுகாப்பா நம்ம படைகள் எல்லாம் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அசிஸ்டன்ட பார்த்து யுவான் சொல்லிட்டு இருக்கான். உங்களை விட்டுட்டு போறதா, எப்படி போக முடியும்னு கேட்க, ஏன்னா நீ உயிரோடையாவது இருக்கணும், நீ சின்ன பையன்டா, நான் சொல்றது கேளு, இந்த இடத்துல இருக்கிற மோதலுக்குலாம் நீ ஆள் ஆயிடாத, இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க இருக்க ராஜா நம்மள நல்லாவே வாழ விட மாட்டான், வாங்க தலைவரே நம்ம போயிடலாம், நம்ம இடத்துக்கு போனா நம்ம நிம்மதியா இருக்கலாம், போயிடலான்னு சொல்ல, மகாராணியா இங்க சூயா இருக்கா, அவளை நல்லா விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருக்கான்.
அசிஸ்டன்ட்டும் இவனும் மாறி மாறி அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ராஜா என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கு சூயாக்கும். அதனால குழந்தை இருக்கான்ல குட்டி பிரின்ஸ், அவனை பேக் பண்ணி இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஒருத்தி இருக்கா, அந்த பொண்ணு கூட ஊருக்கு அனுப்பி வைக்கிறா. அந்த இடத்துக்கு கரெக்டா யுவானோட அசிஸ்டன்ட் வரான். நான் சொல்ற அட்ரஸ்க்கு போய் பத்திரமா இருங்க, இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு நானும் அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தளபதியோட ஆளுங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க, கிளம்பி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. யுவான் வந்துடுறான், ஒத்தால அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு அத்தனை பேரையும் கொண்டு தள்ளிட்டு இருக்கான். பேலஸ் கேட்ட ஓபன் பண்ணுங்க, நான் இங்க இருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூயா கத்திட்டு இருக்கா. பேலஸ் கேட் எல்லாம் எதுவும் ஓபன் ஆகாது, ஓபன் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மறுபடியும் சொல்ல, நான் கூப்பிட்டவன் வந்தான், உங்க பதவிக்கு எந்த விதத்திலயும் ஆபத்தா இருக்க மாட்டான், ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க, என் அக்கா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அவன் இந்த ஊரை விட்டே நான் அமுச்சு விட்டுறேன்னு சொல்ல, சுயா அவனை மட்டுமா அனுப்புவ, 5 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, நீ அவன் கூட கிளம்பி போயிருவ, சரி ஓகே உன்னையும் அவனையும் உயிரோட விடுறது நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் கடைசியா ஒரு கப்பு ஒயின் ஆவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சூயா சத்தியமா அவனை விட்டுருவீங்கல்லன்னு கேட்டுட்டு அந்த ஒயினை குடிச்சிட்றா. ஆமா உயிரோட விட்டுருந்துருக்கணும் தான், ஆனா நீ என்ன பண்ணிருக்கணும், அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்னு வச்சுக்க, என்ன கொண்டு இருந்திருக்கணும், என்ன உயிரோட விட்டு தப்பு பண்ணிட்டியே சூயா அப்படின்னு சொல்ல, சூயா பாத்துட்டே இருக்கா. அப்படியே மயங்கி அவன் மேல விழுந்துடுறா. மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கான். சூயாவை அப்படியே பத்திரமா படுக்க வச்சுட்டு ராஜா சொல்லிட்டு இருக்கான், சூயா பார்த்த அன்னையில இருந்தே நான் உன்னதான் லவ் பண்ணிருக்கேன், உன் அக்காவை கிடையாது, வேற வழியே இல்லாம உன் அக்காவை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் உன் பக்கத்துல இருக்க முடியும்னு தெரிஞ்சுதான் நான் உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீதான் சூயா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சூயா ஏஞ்சிடுறா, என்ன வெளியே விடுங்க, யுவானுக்கு என்ன ஆச்சு, நான் அவனை போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப இந்த ராஜா ஒரு பிளாஷ்பேக்க சூயா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ராஜா கிட்ட தளபதியோட ஆளுங்க அப்பவே யாரோ வந்திருக்காங்க, வந்துட்டு இங்க பாருங்க உங்க பொண்டாட்டிய மட்டும் கொன்னுருங்க, தளபதியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு பேரரசி ஆக்கிருங்க, அதுக்கப்புறம் யாரும் உங்களை அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு ராஜா சொல்லியிருக்கான். இத இந்த ராணியும் அதாவது சூயாவோட அக்காவும் கேட்டிருந்திருக்கா. ஆனா ராஜா மனசுக்குள்ள இருக்க தடுமாற்றம் அவளுக்கே தெரிஞ்சிருக்கு. அங்கிருந்து அமைதியா கிளம்பி போயிருக்கா. இதெல்லாம் சொல்லிட்டு நான் விஷம் வச்சேன்னு அவளுக்கு தெரியும், ஆனா அப்ப கூட அவ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தெரியுமா அப்படின்னு ராஜா சொல்ல, என் அக்காவை கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு சூயா கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. நீலாம் மனுஷனே கிடையாது தெரியுமா, கேவலமான ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா நான் கேவலமான ஜென்மமா கூட இருக்கலாம், ஆனா அது எல்லாமே உனக்காக தான் பண்ண, நீ மட்டும்தான் அந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப முக்கியம், உனக்காக எதை விட்டு கொடுக்க சொன்னா கூட நான் விட்டு கொடுப்பேன் சூயா, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, உன்னால என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்ல, சூயாவை ஹேர்பின் எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சுக்கிறா. நானே போயிட்டா அப்படின்னு, நீயே போலாம், ஆனதுக்கு அப்புறமா யுவான் உயிரோட இருக்க மாட்டான், பரவாயில்லையான்னு கேட்க, யுவான உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா. சுயா அப்படியே அதிர்ச்சியிலேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்கா. இங்க ராஜா மறுபடியும் யுவான பாக்க வந்துடுறான். அத்தனை எதிரிங்களையும் கொண்டுட்டு தனியா வந்து நின்னுட்டு இருக்கான். ராஜா பாத்துட்டு, என்னடா அடுத்து என்ன பண்ண போற, என்னையும் கொல்ல போறியா, தேச துரோகம் பண்ண போறியா அப்படின்னு கேட்க, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, கதவை திறந்து விட்டுரு, நான் வந்துட்டு சூயாவை இருந்து கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன், நான் இனிமேட்டு பக்கமே வர மாட்டேன் அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருக்கான். சூயா வேணுமா, அதோ இங்க பாரு அப்படின்னு சொல்ல, சூயாவை அப்படியே மரக்கட்டையில அப்படியே கட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சூயா அழுதுட்டே அப்படியே வந்துட்டு இருக்கா. யுவான பாத்துட்டு சுத்தி எக்கச்சக்கமான வீரர்கள் சுத்து போட்டுடுறாங்க. சூயாவை பாத்துட்டு கையில இருந்து வெப்பனையும் கீழே போட்டுடுறான் யுவான், இல்லன்னா சூயாக்கு ஏதாவது ஆயிர போகுதுன்னு சொல்லிட்டு. யுவான் பக்கத்துல வந்துட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சூயா சொல்லிட்டு இருக்கா. உன்னை மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு, இந்த உயிரே உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு போட்ட லெட்டரை நான் பார்த்தேன், என்ன வர சொல்லி நீ போட்டிருந்தாலும் அதுல குறிப்பா என்ன வர வேண்டாம் அப்படின்னு தான் நீ சொல்லியிருந்த, வந்துடாத, நான் டைரக்டா வர மாதிரி சொல்லி இருந்தா கூட இது ராஜாக்காக எழுதுறதுங்கிறத அந்த லெட்டர்லயே நீ நல்லா காட்டியிருந்த, ஆனாலும் அப்பயும் அதை மீறியும் தான் நான் வந்தேன், உன்னை பாக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருக்கான். கடைசி வரையும் என்ன சாக கூடாதுன்னு என்ன வர வேணாம்னு சொன்னல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கு வந்த, நீ உயிரோட இருக்கணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூயா அப்படி ஒரு மாதிரி கண்ணீரோட அழுதுட்டு இருக்க. பயமா இருக்கான்னு யுவான் கேக்குறான். நீ இருக்கும்போது எனக்கு எதை பத்தியும் பயம் இல்ல, சுத்தமா எனக்கு பயமே இல்ல அப்படின்னு சூயா சொல்லிட்டு இருக்கா. யுவான் அவளோட கண்ணை அப்படியே மூடி அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சரியா அந்த நேரம் எல்லா அம்பும் யுவானை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. யுவான் இறந்து போயிட்டு பொத்துன்னு அந்த இடத்துலயே கீழே விழுந்துடுறான். சூயா அப்படியே கண்ணை திறந்துட்டு அதிர்ச்சியிலேயே பாத்துட்டு இருக்கா. யுவானோட பாடியவே அப்படியே பாத்துட்டு இருக்கா. மறுபடியும் சூயாவை ராஜா உள்ள கூட்டு வரான். சூயா இதுக்கு மேல நீயும் நானும் மட்டும் தான், வேற யாருமே கிடையாது, உன் அக்காவும் கிடையாது, யுவானும் கிடையாது, நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்கலாம் சூயா, சொல்றத கேளு அப்படின்னு சொல்ல, ஆமால நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம், இனிமே மறுபடியும் வாழ்க்கையே ஆரம்பிச்சுதான் ஆகணும், நம்ம கல்யாணத்தப்ப கூட வைன் எல்லாம் குடிச்சுக்கவே இல்ல, இது ஒரு ஃபேக் கல்யாணம் தானே, எதுக்கு வைன்லான்ட்டு இப்ப குடிக்கலாமா அப்படின்னு சூயா கேக்குறா. ராஜா யோசிக்கிறான். நீ அவனை ரொம்ப லவ் பண்றனா என்ன கொன்றுக்கணும்னு சொல்லிட்டு இவன் தானே சொன்னா, அதை யோசிச்சுட்டு ஆனா அதுக்கும் மேல சந்தேகமே படாம, சூயா கொடுத்த எதையுமே நான் வரையும் சந்தேகப்பட்டது கிடையாது, இதையும் பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைனை குடிக்கிறான். சூயா பாத்துட்டே இருக்கா. அப்படியே அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போதே வாயில இருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது அவளுக்கு. அதே மாதிரி ராஜாக்கும் வாயில இருந்து ரத்தமா கொட்டி அந்த இடத்துலயே அப்படியே பொத்துன்னு விழுந்து 2 பேரும் உயிரை விட்டுடுறாங்க.
நான் என்னைக்குமே என்னோட சாவுக்கு பயந்ததே கிடையாது. ஆனா நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா எனக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு மட்டும் தான் யோசிச்சிருக்கேன். இப்ப எனக்கு பிடிச்சவங்களே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதை பத்தி நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா தனியா நடந்து போற மாதிரி இருக்கு. அப்படியே இறந்து போயிட்டு அதோட தான் இந்த மூவி ஒரு முடிவுக்கு வருது. ரொம்ப ஹாப்பியா ஜாலியான ஒரு ரொமான்டிக் மூவியா ஆரம்பிச்ச இந்த மூவி இப்படி ஒரு சேட் எண்டிங் கிடைக்கும்னு நினைச்சிருக்க மாட்டோம்ல. மூவி பிடிச்சிருந்ததா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த மூவில பார்க்கலாம். அது வரைய பாய்.